சரி நீங்களே சொல்லுங்க, நம்ம கேட்போம். ஹெச் ராஜா ம் எங்க தலைவரை வந்து முழுக்க முழுக்க வந்து 24 மணி நேரமும் தீய சக்தின்றாரு. அவர் தூக்கத்துல பேசினா கூட திருமாவளவன் தான் பேசுறாரு. தீய சக்தி திருமாவளவன் தான் நிறைய வந்து எங்களை வந்து சரி, உங்க விமர்சனம் சமூகத்துக்கு பண்ணி. ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட், 2 பாயிண்ட் சொல்லுங்க, ஏதாவது நல்லது பண்ணிருக்காருன்னு திருமாவளவன். என்னங்க பாரதிய அப்படி ஜனதா கட்சி சொல்றீங்க? எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இல்ல எவ்வளவு நிதி ஒதுக்கி என்னங்க நான் அப்படி சொல்றேன். இல்ல சொல்றீங்க? உங்களுக்கு ஆக்சுவலா இது ஆக்சுவலா கேளுங்க தலைவரே. நான் உங்க கூட என்னங்க சண்டை இப்படி போடணும் இல்ல பேசிட்டு முரண்பாடு இருக்கீங்க? பண்ணணும்னு கால் பண்ணல. இல்ல ஐயோ, நான் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தணும்னு சொல்லி தான் கால் பண்ணிருக்கேன். இல்லங்க ஏதாவது தலைவா, ஒரு நல்ல விஷயம் நீங்க சொல்லுங்க. இங்க கேளுங்க தலைவரே. ம் எங்களுக்கு புரிதல் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச தலைவரே, எனக்கு ஒரு 25 வருஷமா அரசியல் வாழ்க்கையில நான் பொது வாழ்க்கையில 24 மணி நேரம் பொது வாழ்க்கை. நான் ரொம்ப சந்தோஷம். இப்பதான் நான் உங்களை நான் பாத்திருக்கேன். விட நீங்க கட்சிக்கு சேர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிஜேபியில என்னைக்கு சேர்ந்தீங்க? சரி, நீங்க சொல்றதே ஏத்துக்குறோம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல சார், நான் அத சொல்லல சார். நீங்க கரெக்டா நீங்க பேசுறீங்க. நீங்க கரெக்டா நீங்க அரசியலா பேசுவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க உங்க பிஜேபியில சேர்ந்து நீங்க இதுக்கு முன்னால எந்த கட்சியில இருந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்களோட தாய் கட்சியே வந்து பாரதிய ஜனதா கட்சி தான். எவ்வளவு நாள் ஆட்சி தலைவரே? புரியல. எவ்வளவு நாள் ஆச்சுன்னு? 4 வருஷம் ஆச்சு. எனக்கு கரெக்டா 30 வயசு ஆகுது. 26 வயசுல வந்து பிஜேபியில சேர்ந்தேன் நானு. சந்தோஷம். எனக்கு 42 வயசு. சரி. எனக்கு வந்து நான் 2001 வந்து முதல் கேஸ் நானு விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து இலங்கை தமிழர்களுக்காண்டி வந்து நாங்க மறியல் பண்ணி 23 கேஸ் என் மேல வழக்கு. சரி. ஆர்டி பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தமாக, பிரபாகரன் முழுக்க ஈழத்தமிழர் பிரச்சனையாக, தமிழ் தேசிய பிரச்சனையாக, இப்படி பல வழக்குகளை பல விஷயமா வந்து மக்கள் பிரச்சனை. எங்களுக்கு முழு வாழ்க்கையே வந்து பொது வாழ்க்கை தான் எங்களுக்கு. சரி சரி. நீங்க எங்களை விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். விவரம் பத்தாம, விவரம் தெரியாம, புரிதல் இல்லாம நான் பேசல. சரி. எங்களுடைய தலைவரை வந்து முழுக்க வந்து டார்கெட் பண்றதுனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து அதுவும் நான் என்ன பேசுறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க நல்லா பாத்தீங்க, உங்களுக்கு சொல்லி விளக்கம் புரியுறது இல்லை. எனக்கு எங்கள் தலைவருடைய வந்து 35 வாழ்க்கை பிரதர். நான் ஒரு விஷயம் இல்ல பிரதர், ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன், உங்க பிஜேபி சொல்றீங்களே, நீங்க வந்து ஹெச் ராஜா வந்து நீங்க பேசுறாரு, அவருக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க. ஏன் தேவையில்லாம ஒருமையில பேசுறீங்க? நீங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றது மட்டும் கேளுங்க. சொல்லுங்க. பிரபாகரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குதோ அந்த லெவலுக்கு நாங்க பார்த்து வளர்ந்தவங்க. ஆமா, சரிங்களா? ரொம்ப பிடிக்கும் பிரபாகரனை. இதெல்லாம் பிடிக்கும்ன்ற காலத்தை இப்ப நம்ம நாகரிகமா நம்ம பேசிக்கிறோம். இல்ல பிரதர், தமிழ்நாட்டுல வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் உருவானதுக்கு காரணமே வீரமுத்து தான். சரிங்களா? என் பேரு வீரமுத்து. சரிங்களா? சரி சரி சரி. நாங்க எதை கண்டும் அஞ்சினது கிடையாது, எதை கண்டும் பயந்ததும் கிடையாது வரைக்கும்.